தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தாவேக கட்சியில் ஒரு ஜோதிட தற்குறி ஒருத்தர் இருக்கான். அந்த தற்குறி என்ன பதில் சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு மாரடைப்பு வந்தால் ஓம் சுராச்சாரி நமகன் சொல்லுங்கள், உங்களுக்கு மாரடைப்பு போயிடும். அந்த மாரடைப்புக்கான காலத்திலேருந்து உங்களை நான் எப்படி வெளிவரணுன்றத ஜோதிட மூலிமா நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த தற்குறி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு கட்சி நடத்தினா அந்த கட்சி எப்படி இருக்கும்னு ஓட்டு போட்ட மக்கள் செஞ்சிச்சு பார்க்கணும். அதற்கான காணொளி இப்போயும் வலையொலியில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள், சரிங்களா? இது மட்டும்னு பார்த்தா இது மட்டும் இல்லை, வலையொலியாக இருக்கட்டும், படவரியாக இருக்கட்டும், கீச்சகமாக இருக்கட்டும், இல்லை முகநூலாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் பொய்யான தகவல், பொய்யான காணொலியை பரப்பிட்டே இருக்காங்க இந்த தாவேகா தற்குறிங்க சில பேர். நீங்கள் நினச்சி பாருங்கள், நேற்று ஒரு அம்மா காணொலி எடுத்து போட்டுருக்கு சென்னையிலேருந்து. 40 வருஷமாக போராடினா இந்த சாராய கடையை மூட முடியல. ஆனால் தாவேகா கட்சி தலைவர் விஜய் வந்தோடனே பார்த்தீங்களா கடையை மூடிட்டாங்க. அப்படி 10 மணிக்கு போய் பார்த்தா கடை மூடின்னு தான் இருக்கும். நீங்கள் 11 மணிக்கு மேலே எல்லாம் போய் பார்த்துருக்கணும். அந்த வழியாக போன ஒரு உறவுகள் காணொலி எடுத்து போட்டுருக்காரு. பார்த்தா சாராய கடையில் கூட்டமான கூட்டம். பாருங்கள், கடையை மூட்டாங்கன்னு சொன்னாங்க, கடையை திறந்துருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறதுல தான் இருக்குது இந்த ரசிகர் கூட்டம். உண்மையான செய்தியை சொல்கிறதுக்கு எவனும் இல்லை. ஆனால் பொய்யான செய்தியை பரப்புறதுக்கு கேடுகட்ட கூட்டம் ஏகப்பட்டதாக இருக்குது. அப்போ இந்த கூட்டத்தெல்லாம் ஒழிக்க வேண்டிய கடமை நமக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் இருக்குது. பொய் அதிவேகமாக காட்டு தீ மாதிரி பரவிட்டே போகுது. ஆனால் உண்மை மெல்ல 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 தான் பரவுது. இதை பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான். பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து பேசணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக குரல் கொடுக்கணும். அப்போ தான் பொய் பரப்புறவங்களோட எண்ணிக்கை குறையும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.